மக்களே, சாளுக்கியா எக்ஸ்பிரஸில் திருநெல்வேலி வரையும் வந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து புருலியா எக்ஸ்பிரஸ் வந்து உள்ளே சண்டிங் முடித்து உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க மக்களே. சாளுக்கியா எக்ஸ்பிரஸ் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே திருநெல்வேலிக்குள்ளே வந்துட்டுருக்கு. பட் வண்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ தான் மக்களே, முன்னாடி மாதிரி லைக் ஃபாஸ்ட்டாலாம் வரல. பட் என்ன ரீசன்னு பார்த்திங்கன்னா வேக் 9 போட்டிருக்காங்க. வேக் 9 போட்டிருந்தனால தான் அந்த ரீசனு. இல்லைனா பார்த்திங்கன்னா கொஞ்சமாவது ஃபாஸ்ட்டாக வந்திருப்பாங்க. அப்படி ஸ்லோவாக வந்துமே, அதாவது 190 வந்துமே கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா வண்டி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் ஏர்லியாக பிஃபோர் டைமாக வந்து திருநெல்வேலி கொண்டு வந்திருக்காங்க. சூப்பரில். ஸோ பார்த்திங்கன்னா வண்டி ஆனால் செம்மையாக இருக்குது மக்களே. மெயின்டெனன்ஸ் அவ்வளோ தூரத்துலேருந்து எங்கே தாதர்லேருந்து வருது, தாதர்லேருந்து திருநெல்வேலி வருது. மெயின்டெனன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எங்கே நம்ம மதுரையிலையும் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு தடவை அங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது நடக்குது மக்களே. மெயின்டெனன்ஸ்னால் லைக் ஃபுல் மெயின்டெனன்ஸ் கிடையாது, சும்மா நார்மலாக வந்து இந்த கழுவிலாம் விட்றாங்க, ரெஸ்ட் ரூம்ஸு இதெல்லாம் கழுவி விட்டுட்டு கொஞ்சம் வாட்டர் ஃபில்லிங்கும் பண்ணுறாங்க. மதுரையிலையும் சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. இதே மாதிரி மெயின்டெனன்ஸ் எல்லா வண்டிக்கும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோடய கருத்து மக்களே. ஸோ நீங்கள் இந்த வண்டியில், அதாவது நம்ம சாளுக்கியா எக்ஸ்பிரஸில் போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அது எப்படி இருக்கும் அப்படின்றது. ஃபுல் ஸ்ட்ரெச் யாராவது ஒருத்தர் ட்ராவல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மக்களே.